ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இதுக்கு நான் 1 கிலோ மத்தி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 லெமன் சைஸ் புளி, அப்புறம் 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லி பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம், வெந்தயம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு, ஜீரகம், மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ அந்த புளி கரைசலில் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூளை போட்டு அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை. கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 5 பச்சை மிளகாயும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூடயே நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி அந்த வத்தல் பொடியெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருந்த அதையும் எடுத்து இது கூட அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வருவதற்கும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை கரெக்டாக ஆட் பண்ணி மசாலாவில் முங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது மீனெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது பேனை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொரியண்டர் லீஃப் போட்டு இறக்குனீங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் மீன் வாங்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க ஐரா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.